197 ரன்னை மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ரன் சேசிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பரபரப்பான முக்கியமான கட்டத்தில் சூரியகுமார் யாதவ் அவருக்கு பந்து படக்கூடாத ஒரு முக்கியமான இடத்துல பந்து ரொம்ப வேகமாக வந்து தாக்கியிருந்தது. அதாவது பவுன்சர் பாலை சிக்ஸர் அடிக்க சூரியகுமார் அவர் ட்ரை பண்ணார். ஆனால் அந்த பால் பேட்டில் படாமல் நேராக வந்து தலையில் பட்டுச்சு. ஆனால் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துலயே அவர் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டாரு. உடனே ஓடிய அந்த டாக்டர்கள் அவங்க எல்லாருமே சூரியகுமார் யாதவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவரை எழுந்து நிற்க வச்சு அவரை பரிசோதனை எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதே நேரத்தில் மைதானத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்த சூரியகுமார் யாதவ் அவருடைய மனைவி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ரொம்ப பதறி போன ஒரு முகத்துடன் பாவமாக தான் அவங்க காணப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எழுந்து நின்று சூரியகுமார் யாதவ் அணியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு விளையாண்டாரு. ஆனாலுமே 48 ரன்ல சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்லையும் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தோல்வி அடைய வேண்டிய நிலைமை தான் கடைசியாக ஏற்பட்டுச்சு.